ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இறால் மஞ்சூரியன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுவரையிலும் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, மிக்க நன்றி. இனிமேலும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க, நானும் உங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதை நினச்சி இதில் வந்தோம் தெரியாது, ஆனால் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இதுலேயே நம்ம வந்து வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கலாம். வந்து இறால் மஞ்சூரியன் செய்யறதுக்கு போகலாம் வாங்க. பாருங்கள், இறால் மஞ்சூரியன் செய்யறதுக்கு நான் 1/2 kg வந்து இறால் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அது மஞ்சூரியனுக்கு பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு முட்டை நான் வந்து உடைச்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இறால் வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம். நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி எல்லா இடமும் நம்ம வந்து இது மசாலாலாம் ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு 10 நிமிஷம் அது ஊறிடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டேன், நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கும் போது ரொம்ப வந்து ஜாஸ்தியாக நம்ம குக் ஆகக்கூடாது. இறால்லாம் வந்து நம்ம ஜாஸ்தியாக குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நம்ம வந்து மீடியமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லாமே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா இறால் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இறால் பொரிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஆயிலே நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லாவே சூடாயிருச்சு. நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இப்போ இஞ்சி எடுக்கிறோன்னா பூண்டு வந்து ஒரு ஃபுல்லாக எடுக்கிறோன்னா அதில் 1/2 தான் இஞ்சி போடணும். ஏன்னா நல்லாவே சூடாயிடுச்சு. நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு பூண்டை நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ
வந்து பூண்டு எடுக்கிற அந்த அளவுக்கு பாதி தான் நம்ம வந்து இஞ்சி எடுக்கணும். இப்போ நல்லாவே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை கூடவே வந்து நான் 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பெருசாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ஒரு 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நல்லா பெரிய பெரிய பீஸாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து கேப்சிகமும் ஆனியனும் வந்து நல்லா குக் ஆகக்கூடாது, அது ஒரு 1/2 பாயில் இருக்கணும். இப்போ வந்து இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனே சேர்க்குறேன். இது கூடவே நம்ம வந்து திக்னஸ் கொடுக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வந்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால் நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம இது கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லாவே நமக்கு வந்து திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற இறால் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச இறால்லாம் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நமக்கு வந்து சூப்பரான சுவையான இறால் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.